திமுக செயற்குழு கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். தற்போது திமுக செயற்குழு கூட்டத்திற்கு தொண்டர்கள் எல்லாம் வர தொடங்கிவிட்டனரா? அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் திமுகவின் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் என 800க்கும் மேற்பட்டோர் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். பரபரப்பான அரசியல் சூழல்ல திமுகவின் செயற்குழு கூட்டம் என்பதும் தமிழக அரசியல் ரீதியாக இப்போது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஆண்டுதோறும் செயற்குழு கூட்டத்தை, பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் திமுகவினுடைய செயற்குழு கூட்டம். மீன் வித்த காசு நாராது, ஆனா லாபம் தரும். இங்க ஒருத்தர் மீன் வளர்த்தே மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான செயற்குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. அடுத்த மாதம் ஜனவரி மாதம் பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது. அமைச்சர்கள், துணை முதலமைச்சர், முக்கியமான நிர்வாகிகள் எல்லோரும் அறிவாலயம் வந்துவிட்டார்கள். இன்னும் 10 நிமிடத்தில் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வந்தவுடன் திமுகவின் செயற்குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் பல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. முதல்ல என்னென்ன தீர்மானங்கள் என்று பார்த்தோம். தேசிய அளவில் இப்போது விவாதமாக இருக்கக்கூடியது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசிய விவகாரம். இதற்கு திமுக சார்பில் ஏற்கனவே கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல இன்றைய கூட்டத்தில் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல மத்திய அரசின் நிதி விவகாரம், மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி, பருவமழைக்கு நிதி என போதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்குவதில்லை என்று ஏற்கனவே திமுக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தரக்கூடிய சூழல்ல நிதி சார்ந்து மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக 2026 சட்டமன்ற தேர்தல், தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 2026 சட்டமன்ற தேர்தலை ஏற்கனவே அதற்கான பணிகளை தொடங்கிவிட்டது. இந்த சூழல்ல தேர்தலுக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்னும் அதி தீவிரமாக தயாராவதற்கான ஒரு தீர்மானம், தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பான ஒரு தீர்மானம் இன்றைய கூட்டத்தில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் 11 தீர்மானங்கள் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் ரீதியான தீர்மானங்கள் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக திமுகவின் செயற்குழு கூட்டம் இன்றைய அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த செயற்குழு கூட்டம் என்பதும் தொடங்க இருக்கிறது. அதற்கு பிறகு நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் என்னென்ன என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ரமேஷ், தற்போது திமுக செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மதியம் என்னென்ன உணவு வகைகள் பரிமாறப்பட இருக்கிறது, அது குறித்தான விவரங்கள். பொதுவாக ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது 800க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கு ஒரு மதிய உணவு திமுக சார்பில் தயார் செய்வது வழக்கம். அதன்படி தான் இந்த ஆண்டும் அந்த செயற்குழு கூட்டத்துக்கு மதியம் விருந்து உணவு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக என்னென்ன உணவு என்று பார்க்கும்போது ரசமலாய் ஸ்வீட், அதே போல் பாலாடை பிரதமன், தயிர் வடை, ஆனியன் தயிர் பச்சடி, காராமணி பருப்பு உசிலி, உருளை பட்டாணி காரகரி, பூசணிக்காய் ரசவங்கி, உருளை ஃபிங்கர் சிப்ஸ், அதே போல ஃப்ரெஷ் மாங்காய் ஊறுகாய், சாதம், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, தக்காளி ரசம் என ஒரு சைவம் சார்ந்த உணவு இன்று வரக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் பரிமாறப்பட இருக்கிறது. அதே போல அப்பளம், ஸ்வீட் என ஒரு விருந்துக்கு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 10:30 மணிக்கு இந்த செயற்குழு கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. முதலாவதாக மாநில நிர்வாகிகள், செய்தி தொடர்பு குழு தலைவர், அமைப்பு செயலாளர்கள் முறைப்படி இந்த செயற்குழு கூட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். அதற்கு பிறகு பொதுச் செயலாளர், பொருளாளர்கள் மேடையில் பேசுவார்கள். இறுதியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றுவார். அப்போது தீர்மானங்கள் குறித்தும் அதி முக்கியத்துவம் வாய்ந்த விவாதங்கள் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் திமுக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். இப்படியாக திமுகவின் செயற்குழு கூட்டம் இன்று நடத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது அண்ணா அறிவாலயத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.